WWE வரலாற்றிலேயே ஹீரோவாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, ரசிகர்களால் அவங்களோட குடும்பத்து மனுஷனாக பார்க்கப்பட்ட ஒரே ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா எடி கிரோரோ தான். அவரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஐ லை, ஐ சீட், ஐ ஸ்டீல். அவர் ஆடுற மேட்ச்லலாம் ரெஃபரியை ஏமாற்றி அவர் பக்கம் அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுல கில்லாடியாக இருந்தார். அவங்க பார்த்தீங்கன்னா சேரை ஆப்போனண்ட் கையில் தூக்கி போட்டுட்டு கீழே விழுந்து அவர் சேரால் அடித்தாருன்னு சொல்லி மேட்சை ஜெயிச்சு மக்களை சிரிக்க வச்சுட்டு இருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு செம என்டர்டெய்னர் தான் எடி கிரோரோ. ஆனால் 2005 நவம்பர் 13 அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த WWE யூனிவர்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரையும் சோகத்தில் முழுக வச்ச எடி கிரோரோவின் மரணம். அவரோட 38வது வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்ச சோகம். என்னதான் ஆச்சு அவர் கடைசி நிமிஷத்தில்? அவரோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வழி என்ன? ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதே மாதிரி WWE ஸ்டோரிஸ், ரிவ்யூஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எடி கிரோரோ, மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட எடி கிரோரோ ரொம்ப கஷ்டப்பட்டார் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் WWE முன்னேறி வர்றதுக்கு. ஏன்னா அவரோட உடம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அந்தப்பெல்லாம் WWE பார்த்திங்கன்னா நல்ல அஜான பாகுவோ நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு இருந்தால் தான் அவங்க WWE அவங்கள பெரிய ஆளாக புஷ் பண்ணுவாங்க. கம்மியான உடம்பு வச்ச எடி கிரோரோ ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனாலுமே அவரோட விடாமுயற்சி, அவரோட திறமையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா 2004 த பீஸ்ட் ப்ராக் லெஸ்னரை தோக்கடித்து WWE சாம்பியனாகவும் ஆகியிருப்பார். என்னதான் நல்ல திறமை இருந்தாலும் அவருக்கு உடம்பு அமைப்பு இல்லைங்கிறதுக்கு வேண்டி அவங்கள போட்டு அடித்த அடியில் அவருக்கு ஏற்பட்ட வலி, அது காரணமாக அவர் நிறைய மதுப்பழக்கம், போதைக்கு அடிமையாக இருந்தார். ஸோ அதனாலேயே அவரை WWE விட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அவர் விடாமுயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பியும் WWEயில் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி மாசாக கொடுத்ததுக்கப்புறம் செமையாக ஒர்க் அவுட் பண்ணி அவரோட உடம்பையும் நல்ல கட்டுமஸ்தானா ஏற்றுறாரு. ஏற்றிட்டு செமையாக WWEயில் திருப்பியும் அவரோட என்டர்டெய்னிங் ஸ்கில்ஸை வச்சு செம்மையாக முன்னேறிட்டு வந்துட்டு இருந்தார். ஃபேன்ஸுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2005 அவரோட ஒரு பேப்பர் வியூவில் அவர் வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்துச்சு. ஆனால் அந்த அன்னைக்கு காலையில் தான் இந்த எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி மேட்ச்சு மிஸ்டர் கென்னடிக்கு கூட தான் ஆடியிருப்பார். ஆனாலுமே அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியை ஏமாற்றி அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட என்னதுன்னா அவர் அந்த மேட்சை முடிச்சுட்டு பேக் ஸ்டேஜில் வந்தோடனே அவர் கீழே சுருண்டு விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் மரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலுமே WWE யூனிவர்ஸை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வலியிலையும் வேதனையிலையும் அவர் கஷ்டப்பட்டு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி விடாமல் மேட்ச் ஆடிட்டே வந்துட்டு இருந்தார். அவரோட உடம்பு அவருக்கு நிறைய சைன்ஸ் காமிச்சுது, ரொம்ப சோர்வாக இருக்குது. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் நமக்கு வேண்டி மேட்ச் ஆடிட்டே இருந்தார். அதுவே அவரோட உயிரையே பறிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 அன்னைக்கு 2005 ஸோ அன்னைக்கு அவர் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு காலையில் எல்லோரும் அந்த மினியாபோலிஸில் ஒரு எல்லா WWE சூப்பர் ஸ்டார்ஸும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு காலையில் அவரோட மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டான சாவோ கிரோரோ அவருக்கு ஃபோனுக்கு கால் அடிக்கிறாரு. ஆனால் எடி கிரோரோ ஃபோன் எடுக்கலை.
ஸோ என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நம்ம சாவோ கிரோரோ வந்து மேலே போய் அவர் எடிகிரோரோ ரூமை தட்டுறாரு. ஆனால் யாருமே கதவை திறக்கலை. அவர் வந்து பதட்டமடைஞ்ச நம்ம சாவோ குரோரோ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம எடிகிரோரோ வந்து அவர் கையில் அவரோட ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் வச்சு நம்ம அந்த ஹோட்டலோட பாத்ரூம் தரையில் மயங்கி விழுந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்த சாவோ குரோரோ எழுப்பி பார்க்குறாரு. அப்படியே அவரோட மடியிலேயே நம்ம எடிகிரோரோட உயிர் பிரிஞ்சு விட்டது. பதட்டத்தில் சாவோ குரோரோ எல்லாரையும் கூப்பிடுறாரு. அங்கே எல்லாம் மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் ரஷ் பண்ணுறாங்க. வந்து அவரை பார்த்தோன்னே இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. WWE யூனிவர்ஸ், WWE சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் செமையான ஷாக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, 38 வயசு தானே ஆச்சு, எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அன்னைக்கு நடக்க வேண்டிய ஷோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ராலையும் ஸ்மாக்டவுன்லையும் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாக நம்ம எடிகிரோரோக்கு வேண்டிய அந்த ஷோவை அர்ப்பணித்தாங்க. ஸோ WWE வரலாற்றிலேயே அந்த ஃபுல் ஷோவையும் ஒரு ரெஸ்லருக்காவண்டி வந்து அதை பண்ணியிருந்தாங்க. அந்த அன்னைக்கு ரா ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஜான்சினா, ரே மிஸ்டீரியோ, அண்டர்டேக்கர், ட்ரிபிள் எச் எல்லாருமே WWE அப்போ இருந்த எல்லா மிகப்பெரிய ஸ்டார்ஸும் கண்ணீரில் மூழ்கி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு கருப்பு கலர் ரிப்பனை கட்டிட்டு அழுது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு ஷோஸுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களோட உண்மையான இதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த ஷோவில். ஜான்சினா பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியன்ஷிப் டைட்டில் கீழே அப்படியே அந்த நடு ரிங்கில் வச்சுட்டு ரொம்ப அழுக தாங்க முடியாமல் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அதுலேயும் அவரோட மிகப்பெரிய நண்பன் கிறிஸ் பென்வா, அவரால் அழுகையை அடுக்கவே முடியலை, அழுதுகிட்டே இருந்தார். எல்லாருமே அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு எடிகிரோரோக்கு வந்து தேங்க்யூ குட் பை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஷோவில். ஆனால் எதனால எடிகிரோரோ இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில் வந்துச்சு. ஸோ அதில் போட்டிருந்தது வந்து எடிகிரோரோட சாவுக்கு காரணம் வந்து அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர். அப்படின்னா அவரோட ஹார்ட் வந்து செயலிழந்து போயிருச்சு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய அவரோட எல்லா மேட்சும் ஆடினோடனே அவருக்கு சரியான வலி, அந்த வலி மன அழுத்தத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அதை மீண்டு வரத்துக்கு வேண்டி நிறைய போதை, குடி, ஸோ அதிலெல்லாம் ரொம்ப அடிமையாயிட்டார். அந்த வலி தாங்க முடியாமல், அதுவும் இல்லாமல் அவரோட உடம்பை ஏற்றுறதுக்கு வேண்டி அவர் பண்ண ஒர்க் அவுட்டெல்லாம், ஹெவி ஒர்க் அவுட்டெல்லாம் அவரோட ஹார்ட்டை ரொம்ப வீக் ஆக்கிருச்சு. கடைசியில் அதே அவரோட மரணத்துக்கான காரணமாயிருச்சு. ஆனால் அவரோட கடைசி 4 வருஷத்தில் அவர் அந்த மது பக்கமே போல் நல்லா திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனாலுமே அவர் பண்ண அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவரோட அந்த போதை பொருள் அது எல்லாமே சேர்ந்து, அவரோட ஒர்க் அவுட் எல்லாம் சேர்ந்து அவரோட சின்ன வயசு, அவரோட 38வது வயசுலேயே அவரோட மரணத்தை கொடுத்து விட்டுருச்சு அவருக்கு. என்னதான் எடிகிரோரோ மறைஞ்சாலும் அவரோட மெமரிஸ் இன்னமும் நம்ம WWE யூனிவர்ஸில் அப்படியே தான் இருக்கு. பீவாலா ராசா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மெமரியாக இருந்திருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோவும் டாமினிக் மிஸ்டீரியோவும் அவரோட ஃப்ராக் ஸ்பிளாஷை யூஸ் பண்ணி தான் மேட்ச் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அவருக்கு நிறைய ட்ரிபியூட்ஸ் பண்ணுவாங்க. இன்னமும் அவர் அந்த மூவ்ஸ் எல்லாம் அவங்க பண்ணும்போது க்ரௌடெல்லாம் வந்து எடி எடி எடிங்கிற மாதிரி தான் சாண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எடிகிரோரோ வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காரு. இதனால என்ன தெரிய வருதுன்னா, என்னதான் நம்ம வந்து கெட்ட பழக்கத்தில் அடிமையாயிட்டு மீண்டு வந்தாலுமே நம்மளோட உடம்புல அது ஏற்படுத்துகிற பாதிப்பு அது கடைசியில் நம்ம உயிரையே எடுத்துருங்கிறது தான் நிகையான உண்மை. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிகிரோரோ செம்ம ஃபேவரட் ரெஸ்லரு. அவரோட அந்த 2005 ரே மிஸ்டீரியோ கூட ஆடின இந்த ரே மிஸ்டீரியோட பையன் டாமினிக் மிஸ்டீரியோ வந்து
யாரோட அப்பா யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. கெட்டவன்லேயும் கேடு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அளவுக்கு அவரோட நடிப்புத்திறனை காமிச்சிருப்பார். டபிள்யூடபிள்யூஇல ரே மிஸ்டீரியோவை போட்டு குத்திருப்பார். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வச்சு அந்த மாதிரி ஸ்டோரி லைன்லாம் போயிட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த டைமு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எடி கிரரோவை. ரே மிஸ்டீரியோ எப்போவுமே இன்னமும் அழுதுகிட்டு இருப்பார், எடி கிரரோ வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி. டாமினிக் மிஸ்டீரியோவும் அப்படி தான். அவர் வந்து அவரோட காட்ஃபாதராகவே சொல்லியிருக்காரு எடி கிரரோ வந்து. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் எடி கிரரோட மேட்சஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எடி கிரரோ உங்களுக்கு பிடிக்குமா? அவரோட எந்த மூமெண்ட்ஸ் பிடிக்கும் எல்லாங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. இதே மாதிரி ஸ்டோரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.